முதல்ல மீனவ சகோதரர்கள்லாம் உண்ணாவிரதம் இருப்பதை பார்த்து நான் வருத்தம் அடைகிறேன். அவங்க பசியோடு இருக்கும் பொழுது அந்த துன்பத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். அதனால் அவங்களோட நான் மருத்துவர் என்ற முறையில் நீங்கள் உண்ணாவிரதம் இருங்க, ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்காதுங்க. இந்த வெயிலில் தண்ணி குடிக்காமல் இருந்தால் உடல் நலம் பாதித்து விடும் என்று எனது தாழ்மையான கோரிக்கையை நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களோட கோரிக்கை நியாயமானது. அவர்கள் இங்கே ஒரு சமுதாய கூடம் வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கிராமமாக இருந்து இவர்களெல்லாம் இந்த இடத்துலையே இருந்து பழக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி அவர்கள் விற்கும் இடத்துல மீன் விற்பதற்கு உரிமை வேண்டும்னு கேட்குறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அழகுபடுத்துங்கள், ஆனால் எங்களோட வாழ்வாதாரத்தை நசித்து விட்டு அழகுபடுத்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே நியாயமான கோரிக்கை. இது முதலமைச்சர் அவர்கள் மீனவ சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர்களிடம் நீங்கள் எதிர்கட்சி, அதனால் நாங்கள் அதனால் நீங்கள் கலாட்டா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி அவர்களின் உண்மையான உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்பதும் அவர்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்ற வகையில் முதலமைச்சர் தனியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும், நமக்கு ஆதரவான மக்கள் பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள், அதை பொறுத்து கொள்ளக்கூடாது அரசாங்கம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் உடனே செவிசாய்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. அவர்கள் எலெக்ஷன் நாங்கள் வரும்போதே இந்த கோரிக்கையெல்லாம் வைச்சாங்க. நியாயமான கோரிக்கை என்ற வகையில் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் சமுதாய கூடம் கட்ட வேண்டும் சொல்லிட்டேன். மூணு கோரிக்கை சொன்னேன், 3 கோரிட்டேன். இல்லை இதில் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இதில் உயர்கல்வி அமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் இந்த பட்டமளிப்பு விழாவை. இந்த புறக்கணிப்பு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதே உயர்கல்வி அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது மத்திய அரசு இந்த புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆக மாணவிகளுக்கு பட்டம் அளிக்கும் கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்று மறுக்கும் உயர்கல்வி அமைச்சர் பதவி ஏற்க மாட்டேன், இங்கே இந்த புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லலை. மாணவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆளுநர் தான் எங்களுக்கு பட்டம் அளிக்க வேண்டும் என்று. நான் ஏன்ட்டையும் அது மாதிரி நிறைய நாள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, நான் அதை செவி சாய்த்திருக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக கவர்னர் புரோட்டோக்கால் என்ன சொல்லுவாங்கன்னா, PhD கோல்டு மெடலுக்கு கொடுக்கணும், அப்புறம் நீங்கள் கொடுக்க வேணாம் நம்ம அதிகாரிகள் சொல்லுவாங்க. நாங்களே எல்லாருக்கும் கொடுத்தும் பழகியிருக்கோம். மாணவர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆளுநர் அதற்கு செவிமடுத்து எல்லோருக்கும் பட்டம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆனால் ஆளுநர்கிட்ட கோரிக்கை வைத்த அதே மாணவர்கள் உயர்கல்வி அமைச்சரிடம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு புறக்கணிப்பது சரியில்லை, அதனால் எங்களது பட்டமளிப்பு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை, என்னைக்குமே தமிழ்தாய் வாழ்த்தை யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. சென்ட்ரல்ல இருந்து உள்துறை அமைச்சரிடம் இருந்து ஒரு புரோட்டோகால் வந்திருக்குது. என்னன்னா, மாநில அரசு விழா என்றால் இப்படி நடத்த வேண்டும், ஆளுநர் கலந்து கொள்ளுகின்ற விழா என்றால் இப்படி நடத்த வேண்டும் என்று அந்த புரோட்டோகால் படி தான் நடக்கிறதே தவிர எந்த விதத்திலும் நான் பத்திரிகை சகோதரர்களை ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், 3வது இடத்திற்கு தமிழ் மொழி தள்ளப்பட்டது என்ற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். என் தாய் தமிழியை யாரும் புறந்தள்ள முடியாது. இன்னொன்று, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு வட மாநிலத்திலலாம் அதை முதல்ல பாடுறாங்க அப்படின்னு. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த மாநிலத்திற்கு ஒரு புரோட்டோகால், இந்த மாநிலத்திற்கு ஒரு புரோட்டோகால்னு கொடுக்கறது இல்லை. இந்தியா முழுவதும் ஒரு புரோட்டோகால் தான். இதே உயர்கல்வி அமைச்சர் தான் பதவி ஏற்கும் பொழுது இங்கே இந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நான் பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லலை. ஆக இவங்களோட இரட்டை வேடம், அப்பட்டமான இரட்டை வேடம். தமிழ்தாய் வாழ்த்து நிச்சயமாக எந்த விதத்திலும் அவமரியாதை செய்யவும் முடியாது, தமிழ்தாயை யாரும் குறைத்து மதிப்பிடவும் முடியாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது அந்த வழிமுறைகளில் அப்படி வருவதனால் அவர்கள் அப்படி பாடி இருக்கிறார்கள். இன்னொன்று, மூன்றாவதாக முதலுக்கு பதிலாக அப்படின்ற வார்த்தை இதில் தப்பு. அப்படி பார்த்தா ரெண்டாவது நம்மளோட தேசிய கீதம் பாடப்படுகிறது என்ற உடனே நாட்டுக்கு 2ஆம் இடம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் எல்லாமே சமமாக நாடு, தேசிய பாடல், நாட்டுப்பாடல், நம் மொழி பாடல் எல்லோருமே சமமாக மதிக்கப்படுவது, சமமாக மரியாதை கொடுக்கப்படுவது. இன்னும் சொல்ல போனால் என் தாய் தமிழ் பாடப்பட்ட உடனேயே நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்ற வகையில் என் தமிழ் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதில் மேகதாது அணையை பொறுத்த மட்டும் மத்திய அரசு மிக தெளிவாக கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்காக உடனே மேகதாது அணைக்கு நாங்க அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்லல. அதே அமைச்சர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிபிஆர் செயல்முறை திட்டத்தை காவிரி ஒழுங்காற்று குழு அவர்களிடம் சமர்ப்பித்து, இதுல சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வேர்டிக்ட் வேற, காவிரி ஒழுங்காற்று குழுவின் திட்டம் வேற. ஆக காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு டிபிஆர் அவங்க கிட்ட கொடுத்து அதன் மூலம் தான் திட்ட அறிக்கை தயாரிக்க செய்ய முடியும். அதனால உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு தான் சொன்னாரே தவிர, அது மட்டும் இல்லை, எப்பவுமே பாதி பாதி தான் தமிழ்நாட்டில் வெளிப்படுகிறது. பிரகலாத் ஜோஷி இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி பாராளுமன்றத்தில் பேசின பிறகு பிரகலாத் ஜோஷி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்நாடகம் தமிழகத்திற்கும் ஒன்றாக அவர்கள் இணைந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று கர்நாடகம் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்னொன்று, இன்னைக்கு புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரும் கண்டனம் சொல்றாங்களே, 31 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டிய கர்நாடகம் 3 டிஎம்சியை தான் கொடுத்திருக்கு. மேகதாது அணை இப்போ உடனே வரப்போறது இல்லை. அப்படியே மேகதாது அணை வந்தாலும் அதற்கு காவிரி ஒருங்காற்று குழு, காவிரி மேலாண்மை குழு இவையெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதை தாண்டி வர முடியாது. ஆனா இன்னைக்கு டிஎம்சி தண்ணி உடனே வரணும். அதை பற்றி இங்க யாரும் பேசல. நான் கேட்கிறேன், இதே புஷி ஆனந்த், இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 31 டிஎம்சி வர வேண்டியதுக்கு 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 28 டிஎம்சி இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு அதை கேளுங்க. உடனே வர வேண்டிய காவிரி தண்ணீரை கேளுங்க. வர முடியாத மேகதாது அணையை பற்றி பேசாதுங்க என்பது எனது கருத்து. மேகதாது அணைக்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்களும் எதிர்ப்பு தான் தெரிவிப்போம். அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கடுமையாக இப்போ நம்ம ஐஐடியை சார்ந்த அவர் கூட சேர்ந்திருக்கிறாரு. நம்மளோட காமகோடி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நீல்கேணி அவர்கள் தலைமையில் போட்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக வினாத்தாள் கசியாமல் இருக்கிறோம். 10 கோடி அபராதம், 10 ஆண்டு சிறை, இதெல்லாம் கடுமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்திருக்க வேண்டும். அவங்க அரசு உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வருமானம் வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்க பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து விட்டு அதை கொடுக்க வேண்டும் என்றில்லை. அவங்களுக்கு வருமானத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்திற்காக பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து கொடுத்திருக்க கூடாது என்பது எனது கருத்து. நீட்டை பொறுத்த மட்டில் எந்த நேரத்தில் எங்க சொல்ல சொன்னாலும் நீட் தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா சாமானிய மக்களுக்கு, அதனால்தான் வட இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா நீட்டை முறைப்படுத்துங்கன்னு தான் கேட்குறாங்க. நீட்டை விளக்குங்கள் என்று கேட்கவில்லை சாமானிய மக்கள். நான் இன்னும் பெருமையாக சொல்லுவேன், பாண்டிச்சேரி எல்ஜிஆர் இருக்கும்போது 10% அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து
இன்னைக்கு 50 குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவங்க நேரடியாக மருத்துவர்கள் ஆகிறார்கள். ஆனால் 2014க்கு முன்னால் உள்ள அரசாங்கங்கள் இத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் உள்ளவங்க மருத்துவத்தில் சேர்ந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள். ஆனால் முற்றிலுமாக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது எனது கருத்து.